ராமலிங்காபயம். பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை அன்னவரையத்தால் பெற்ற அருட்பிரகாசம் பெருமானின் திருவடிகளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம்மவர் அனைவருக்கும் தைப்பூச தின நல்வாழ்த்துக்கள். நம் பெருமான் 81 தோழிக்கு உரிமை கிளத்தல் என்ற தலைப்பில் 4வது பாடலில் கடுங்குணத்தோர் பெறற்கரிய அரசே, எனக்கு கணவர் எனினும் பிறை கண்ட பொழுது எனினும் நடுங்குணத்தால் நின்று சில நல்ல வார்த்தை பகராய் நங்காய் ஈதன் என நீ நவில்கின்றாய் தோழி, ஒடுங்கும் பல தத்துவர்க்கும் தத்துவரை நடத்தும் உபநிலை தலைவருக்கும் அவர் தலைவர்களுக்கும் நடுங்கு கூடிய அல்ல, நான் திருச்சிற்றம்பலத்தை நடம் செய் அடிபணிக்கென்றே நாட்டிய நற்குடி என இப்பாடலை பதிவு செய்கின்றார். கடுங்குணத்தார் பெறற்கரிய அரசே. 3314 பாடலில் கடியரில் கடியேன், கடையரில் கடையேன், கல்வரில் கல்வேன், காம பொடியரில் பொடியேன், புலையரில் புலையேன், பொய்யரில் பொய்யனேன், பொல்லா செடியரில் செடியேன், சினத்தரில் சினத்தேன், தீயரில் தீயனேன், பாவ கொடியரில் கொடியேன், அம்பல கூத்தன் குறிப்பினுக்கென் கடவேனோ என இந்த கடும் குணங்களை பற்றி வரிசைப்படுத்துகிறார் நம் பெருமான். இவ்வாறு இந்த கடுமையான குணங்களில் உள்ளவர்கள் இயற்கை உண்மை கடவுளாகிய அருட்பெருஞ்சுதி ஆண்டவரை அடைய முடியாது. எனவே கடுங்குணங்களை நீக்கி கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், தத்துவ நிக்கிரகம், ஆன்மாவின் இயற்கை குணமாகிய ஜீவகாரணம் நின்று செயல்பட்டால் இயற்கை உண்மை தனித்தலைமை உண்மை கடவுளை நாம் காண இயலும் என கூறி, ஆன்மா காற்றின் இயக்கம் கொண்டுதான் மேலேறுகிறது. எனவே ஆன்மாவாகிய பெண்ணின் கணவர் அவர். இருந்தாலும் பிறர் கண்டபோது சிவனையே தியானித்து அதில் ஒடுங்குபவர். அவ்வாறு உள்ளவரை நடுங்குணத்தால், நடும் என்பது சரியான குணம், ஆன்மா இயற்கை குணமாகிய ஜீவகாரண்யம் என்று சில அறிவுரை கூறாய். ஆன்மா தலைவி, இது என்னவோ என்று வினவுகிறாய். தோல்வியாகிய மனம் ஒடுங்கும் பல தத்துவருக்கும் தத்துவரை நடத்தும் உபயநிலை தலைவருக்கும் அவர் தலைவர்களுக்கும். தத்துவம் என்பது தத் பிளஸ் அவம், தத்து என்பது அவம், தத்து என்பது அது, அவம் என்பது தன்மை. சிவத்தின் தன்மை சிகரமாகிய ஒளி இயக்கம், மகரமாகிய காற்றின் இயக்கம். மண்ணில் நீர் ஒடுங்குகிறது, நெருப்பில் காற்று ஒடுங்குகிறது. தத்துவம் என்பது மண்ணில் உள்ள ஆற்றல், தத்துவரை நடத்தும் உபயநிலை தலைவர்களுக்கும். உபயம் என்பது உருவம், அருவம். உருவம் நெல், அதன் உள் உள்ள முளை அருவம். நெல் முளைக்க பஞ்சபூதம் மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் தேவை. இவை நடத்தும் தலைவருக்கும் அவர் தலைவருக்கும்
ஒரு பூதத்திற்கும் தனித்தனியாக சத்திசத்தர்கள் உள்ளனர். மண் பலன் தருகிறது, அதே நேரத்தில் பூகம்பம் அழிவை தருகிறது. நீர் பயிரை விளையச் செய்கிறது, சுனாமி அழிக்கிறது. இது போன்ற பஞ்சபூத செயல்பாட்டுக்குரிய ஆற்றல் அதை இயக்கும் தலைவர்களும் உள்ளனர். நடுங்கக்கூடிய அல்ல, இவர் தேகம் ஒளி தேகம், எதனாலேயும் அழியாத தேகம். இதனை 5002ஆம் பாடலில் காற்றாலே புவியாலே ககன மதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே கோளாலே பிறவியற்றும் கொடும் செயல்களாலே வேற்றாலே இஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றேன் விளைந்தளித்தான் எனக்கு ஏற்றாலே இழிவென நீர் நினையாதீர் உலகீர் இந்த அருட்பெருஞ்சுதி இறைவனை சார்வீரே என பதிவு செய்கின்றார் ஐயா. நான் திருச்சித்தம்பலத்தை நடம் செய் அடி பரமாசம் அனாதி, அதற்கு காரணமான கடவுள் அனாதி. அவர் பேரொளி பேரறிவு, அதுபோல ஆகாசவெளி காற்றும் அனாதி. இது பேராற்றல் பெரும் சக்தி. இதனை தயவால் ஆன்ம அறிவை கொண்டே அறிந்து அவரை கண்டு கனிந்து கலந்து கடவுள் நிறைந்த அம்மாயமாகி எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் எவ்விதத்தும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வு பெற்று உலகலாம் தயவு நெறி பரவ மறைந்து நின்று காரியப்படும் நம் பெருமான் நடம் செய் குடி என இப்பாடலில் பதிவு செய்கின்றார். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.